ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷோ பிக் பாஸ் தமிழ் 10 அது வந்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி பிக் பாஸ் மாதிரி வந்துட்டு காமன் மேன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு சூப்பராக ஒன்று வந்து ஆரம்பிச்சு 2 நாள் ஆச்சு. பட் இப்போ தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு டெய்லி வந்துட்டு நம்ம ரிவ்யூ கொடுக்கலாம். நீங்களும் வந்து உள்ளே ஆஜராயிருங்க. அதேமாதிரி நான் ஃபோட்டோகிராஃபர்னா போகிற இடத்துல வந்துட்டு ஒரு சில பேரில் வந்துட்டு நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படி சொன்னதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காமன் மேன் வெற்றிகரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 எபிசோட் முடிச்சிச்சு போல இருக்குது. இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ரிவ்யூ பண்ணிடுவோமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களோட ஆதரவால் தான் நம்மளோட சேனல் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் உள்ளே ஆஜராயிருங்க. ஸோ யாரெல்லாம் வந்து காமன் மேன் பார்த்தீங்க எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். என்னைய கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிக் பாஸை விட காமன் மேன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா பிக் பாஸ் 10 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பரிச்சயமான முகங்கள், சரிங்களா? பரிச்சயமான முகங்கள் அவங்க எப்படி நடந்துப்பாங்க? அவங்க கோவப்படுவாங்களா? கோவப்பட மாட்டாங்களா? சண்டை போடுவாங்களா? சண்டை போட மாட்டாங்களா? அமைதியான நடிக்கிறாங்களே கேரக்டர், இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் இந்த காமன் மேன்றது வந்து இப்போ இந்த மாதிரி உங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஆட்கள் இல்லை, செம்மையாக இருக்கும்ல. யாருனே தெரியாது, பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, யாருப்பா அவங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு சம்பவத்தை பண்ணி க்ரியேட் பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதுதான் இந்த காமன் மேன். ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் உட்கார வச்சுருக்கு. இதே நடக்குது. இடையாலாம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துருந்தாங்க. கடைசியில் பார்த்தா பஸ் ஸ்டாண்டு மாதிரியே வந்து 2 பஸ் வந்துச்சு. அதில் பார்த்தா 36 சீட்டு. ஆனால் அங்கே உட்காந்தது 50 பேர். இடையா ஆரம்பமும் அமர்க்கலமாக இருக்குது அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, எல்லாம் தபுன்னு ஓடுறாங்க பாவம். ஆனால் ஆண்கள் அவன் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வேகமாக ஓடிட்டு அதை பிடிச்சி அது கொஞ்சம் எனக்கு, ஏன்னா எல்லா டாஸ்க்குமே எல்லாருக்கும் காமனாக இருக்கணும். ஏன்னா தப்புன்னு அந்த 2 வண்டியில் வந்து 36 சீட்டு தான். 50 பேரில் வந்துட்டு 36 சீட்டு தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சீட்டு 36 தான் இருந்தாலும் உள்ளே முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஏறி உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பெண்களுக்கு வந்துட்டு. ஒரு சில பேர் வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி அழுத விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. பட் பிக் பாஸ் அப்படின்னா சும்மாவா இல்லை, எவ்வளோ விஷயங்கள் சும்மாவே வச்சு செய்வாங்க. இவங்களாம் வந்து சாதாரண மிடில் கிளாஸ்லேருந்து ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணுன்ற மாதிரி உள்ளே வந்ததுனால கண்டிப்பாக வந்துட்டு நிறைய டாஸ்க்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ 36 பேரில் அந்த சீட்டில் உள்ளே போய் எப்படியும் அடித்து பிடிச்சி நிறைய பேர் உள்ளே உட்காந்ததுக்கப்புறமா வண்டி ஸ்டார்ட் ஆகி கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல போய் வண்டி ஆல்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த பெரும்பாலும் இந்த ஊருக்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா எதுக்குன்னே தெரியாது, வண்டி நின்றுட்டுருக்கோம். எல்லாம் தூக்கத்தில் எந்திரிச்சு என்னையா எங்கேயா நிற்கிது, காட்டுக்குள் நிற்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா டிராஃபிக் ஜாமாக இருக்கும். நான்லாம் ஒரு வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா போய் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஒரே இடத்துல போட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு 2-3 நேரம் போட்டு காற்று இல்லை ஒன்றும் இல்லை. எல்லோரும் வந்துட்டு குளிச்சுட்டு வந்தாங்களா குளிக்காமல் வந்தாங்களா தெரியல. ஆனால் அங்கே வேர்வை வந்து நிறைய பேர் வந்து குளிச்சு கடைசியில் வந்து 2 மணி நேரத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அவங்க தான் வந்து வெளியே வந்து அந்த ரவுண்ட் ஒன்று முடித்தாங்க. அதுலேயே நிறைய அடித்தடி சண்டைகள் உள்ளே எங்கே கத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு சவுண்டு கத்தாமையாக இருப்பாங்க. சும்மா ஒரு 4-5 பேர் சேர்ந்தாவே வந்து சவுண்டு வரும். கிட்டத்தட்ட 36 சீட்டில் இருக்கிறதுல வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரும் மிஸ் ஆகிருப்பாங்க பொழுது. மற்றவங்க எல்லோரும் உள்ளே வந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு செம்மையாக போச்சு. எல்லாம் அந்த இந்த படத்தில் பார்க்குற மாதிரி தான் செயின் மோதல்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் கவுண்டமணி அவர்களும் வருவாங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் விறுவிறுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரவுண்டு ஒன்று முடித்தாங்க. நல்லாயிருக்கு பார்க்கறது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் அடுத்தடுத்து பார்த்துட்டு வீடியோ போகிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு மறக்காமல் கொடுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இல்லைங்க எனக்கு இதை விட பிக் பாஸ் 10க்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.